பண்ணுறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் கோயில் பேரில் வந்து யூடிஆ தவறுதலாக மாறி இருக்குது. கோழியனூரில் மட்டும் 3 கோயில் இருக்குது. முத்துவாயம்மன் கோயில், வாலீஸ்வரர் கோயில், சிவன் நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த 3 கோயிலுக்குமே எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் இவங்க கோயில் பேரில் யூடிஆர் தவறுதலாக மாறி இருக்கா உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆரை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு கோயில் மனை குடியிருப்பு நல சங்க சார்பில் இன்றைக்கி அனைத்து கோயில் வாசலிலும் இன்றைக்கி இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தும் போது இது எல்லாமே இனாம் சொத்துன்னு சொல்கிறோம். இனாம் சொத்து எங்கேருந்து வந்தது? இனாம் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டத்திலேருந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் பட்டா போட்டே கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி ஜனங்களுடைய அறியாமை தெரியாமல் பட்டா வாங்க மறந்துட்டவங்களை டைரெக்டாக கோயில் பேரில் இவங்களாவே அந்த சொத்தை எழுதிக்கிட்டு இந்த சொத்துக்கு நாங்கள் தான் உரிமையாளர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சொத்துக்கு உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷங்களுக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இதை பட்டா கொடுக்கணும். பட்டா கொடுக்க சொல்லி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவே வந்து இதுக்காக ஒரு சட்டம் போட்டிருக்காரு. டாக்டர் கலைஞர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பட்டா கொடுத்தே ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அப்படி கொடுத்த எல்லா பட்டாவையுமே இப்போ வந்து ரத்து செய்து டைரெக்டாக இந்து சமநிலைத் துறை வந்து இந்த சொத்துக்கள் நாங்கள் தான் உரிமையாளர், நாங்கள் தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. இதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேர் இந்த கோயில் மனை குடியிருப்பில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் கிடைச்சா இந்த ஆட்சி வந்து தொடர்றதுக்கு இவங்க எல்லாருமே ஒரு பெரிய வந்து ஊன்றுகோலாக இருப்பாங்கன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்த மாதம் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுவும் முடிவுக்கு வரலன்னா கோட்டையை நோக்கி ஒரு பெரிய பேரணி ஒன்று சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேர் சேர்ந்து கோட்டையை நோக்கி ஒரு பெரிய பேரணி போவோம். அப்படியாவது நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடாதான்ட்டு அதை கொண்டு தமிழக முதல்வரும் இந்த துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட வந்து பாதிக்கப்பட்ட மக்களை ஆய்வு செய்யுங்க. கோயிலுக்குரிய சொத்து எது, கோயிலுக்கு இல்லாத சொத்து எதுன்னு ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத சொத்து இருந்தீங்கன்னா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு பட்டா வழங்குனீங்கன்னா இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய மாடலை பின்பற்றும். அவருக்கு நினைச்சதை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அவ்வளோதான். புதுசாக நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்ல. ஐயா எங்களுக்கு நல்லது செஞ்சார், அதையே நீங்கள் செய்யுங்கன்னு தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்ட வாயிலில் எங்களுடைய போராட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து கோழியின குடியிருப்பு நல சங்க தலைவர், என்னுடைய பேர் ரமேஷ். இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டன உரைக்காக நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஐ தலைவர் வந்து சௌரியதன் தலைவருக்கு பங்கேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுடைய கௌரவ தலைவர் பெரியசாமி அண்ணன், செயலாளர் பாலாஜி அண்ணன், பொருளாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ணன் வந்திருக்காரு. அது இல்லாமல் நம்ம துணைத் தலைவர் வந்து நம்ம முருகேசன் நாடார் வந்திருக்காரு. துணை செயலாளர் வந்து சுசிலாக்கா, மற்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 இங்கே நம்ம எங்களுடைய ஒரு கோயிலில் வரதராஜ பெருமாள் கோயிலில் 70 பேர் இருக்குது. இந்த 3 கோயிலுமே சேர்த்திங்கன்னா 350 குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்காங்க.